Hi friends, எப்படி இருக்கீங்க? So no changes today. So as usual no changes today. But market என்னப்பா இது? உங்களோட ஐடியா எனக்கு சொல்லுங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. மார்க்கெட்டை உண்மையிலே கில் பண்ணுது. எத்தனை பேர் சர்வை பண்ணுறாங்க? அதாவது பிகினர்ஸ் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்க பேர் சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மார்க்கெட்டு, ப்ரிடிக்ட் பண்ண முடியலை, இது பண்ண முடியலை அப்படின்னு. ஆனால் ஒன்று நிச்சயம் இல்லையா, என்னென்னா மார்க்கெட் எப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் ஈவன் கன்சால்டேட் ஆனாலும் மேலே தான் போகும் இல்லையா. எவ்வளோ தான் கீழே வந்தாலும் மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ என்றைக்குமே மேலே போகிற ஸ்ட்ராட்டஜியே எடுங்க. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோடய பொசிஷனை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வியூ பண்ணுறது தான். நான் அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ என்னோடய பொசிஷன் வந்து அதே தான், 200, 150, 50, 50. ஸோ அதே தான் இருக்குது. ஸோ 22,000 லாஸ் கொஞ்சம் கூடியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. விக்ஸு கூடினதுனால எல்லாத்துக்கும் ப்ரீமியம் கூடியிருக்கு. ஸோ நிறைய நான் செல் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு லாஸாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. விக்ஸு எவ்வளோ தான் கூட்டினாலும் எக்ஸ்பைரி டைம் வந்து அது 0 தான் ஆகணும், நான் செல் பண்ணி வச்சது. ஏன்னா ரெண்டுமே ஓடிஎம்மில் இருக்குது, அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக 0 ஆகும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஓகே, ஸோ என்னோடய பொசிஷன் ஒன்றும் பெருசாக இல்லை. 22,000 அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, 23,000 லோட் ஆகிட்டு 23,000 ஓகே. ஸோ அதே தான், நோ சேஞ்சஸ், அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா நேற்று என் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் இதே பொசிஷன் தான் இருக்கும். ஸோ பெருசாக இல்லை. இந்த விக்ஸுனால தான் கொஞ்சம் லாஸ் காமிக்குது, அதுவும் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. எனக்கு அதான் சொல்கிறல, என்னோடய பிரேக் ஈவனை நீங்கள் பாருங்கள். என்னோடய பிரேக் ஈவன் எங்கேருந்து எங்கே இருக்குது. ஸோ மோரார்லெஸ் என்னோடய பிரேக் ஈவன் 17,800லேருந்து 18,700, 18,700 இருக்குது. ஸோ பிரேக் ஈவன் 1000 பாயிண்ட் இருக்குது, அப்ராக்சிமேட்லி 1,190 பாயிண்ட் இருக்குது. ஸோ மோரார்லெஸ் இப்போ 18,200, 300 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரேர் பக்கத்தில் வர்றதுக்கு. ஸோ 18,500 தாண்டிடும்னு நினைக்கிங்க, எனக்கு அப்படி பெருசாக தோணலை. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்னு. தென் ஆஸ் யூஷுவல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டில் என் பொசிஷனில் நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அதை நான் மறுபடியும் காட்ட விரும்புகிறேன். பிஎன்எல், எஃப்என்டோ, ஓகே. ஏப்ரல் 13 இந்த பொசிஷன் எடுத்தேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை பொசிஷன். ஸ்டில் நான் 2,000 ப்ராஃபிட்டில் இருக்கேன். படிப்படியாக ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது, எனக்கு புரியுது. பட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த 23,000 நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 25,000 ப்ராஃபிட் வரப்போகுது, இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த 23,000 எப்படி 0 வரும்? இப்படி தான் வரும். இதை அனலைஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் 18,500 வச்சுப்போம். 18,500 ஜூன் மாதம் எண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ ஜூன் மாதம் எண்டில் 18,500 இருக்குது அப்படின்னா, சாரி, ஜூன் மாதம் எண்டில் இருக்குது அப்படின்னா எப்படி வச்சுக்கலான்னா, இங்கே பாருங்கள் 27,000 ப்ராஃபிட் வரும். 27,000 ப்ளஸ் 25, அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? நெட் ப்ராஃபிட் 52,000 இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஆப்ஷன் இன் லாங் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றது வந்து பொறுமையாக பொசிஷனை எதுவும் மூவ் பண்ணக்கூடாது, பெருசாக எதுவும் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அவசியம் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் உங்கள் லாபம் மட்டும் பெத்த லாபம் வரணும். ஓகே, ஸோ பார்ப்போம். ஐயோ 52,000லாம் வராது, அவ்வளவு அதே மீன் 52,000 வர்ற அளவுக்கு பொறுமையாக இருப்போமா என்ன? வாய்ப்பே இல்லை. ஒரு 20,000 கண்ணில் பார்த்தாலே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு வேறு பொசிஷன் எடுத்துரும். ஸோ இது வந்து ஜூன் மாதம் நான் எடுத்திருக்கேன். ஜூலை மாதம் எடுத்தது வந்து பேஸ்கெட் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஜூலை மாதம் ஒரு டெஸ்ட்டு, இது ட்ரையல் ட்ரேடு மாதிரி, பேப்பர் ட்ரேடு. ஓகே, ஸோ இது ஜூலை மாதம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஜூலை மாதம் எடுத்திருந்தோம்னாலும் 5,000 லாஸில் தான் இருக்கும். ஸோ விக்ஸு கூடுது இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இன்னும் 87% இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. அதான் இப்போ எடுத்துகிட்டு சத்தங்கிட்டாமல் இருந்துடலாம்ப்பா, அதுதான் விஷயம். இதில் இன்னொரு டிசம்பர் ஸ்டாடில் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை நான் காமிக்கிறேன். இந்த பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம்
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி பேஸ்கெட் அந்த இதை யூஸ் பண்ணி, இந்த பேஸ்கெட்ஸ் இதை யூஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட் மாதிரி ட்ரையல் பாருங்கள். ஸோ இது வந்து செக் பண்ணுங்க பாருங்கள். டிசம்பர் 19, 2023 இதை எடுத்தேன்னா இது இப்போ எவ்வளோ இருக்குது? அனலைஸ். இது காசு இல்லைப்பா. காசு இருந்துச்சுன்னா இது அழகாக எடுத்துகிட்டு உட்காரோம். இந்த பாருங்கள், இப்போ 35,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. 30,000 ப்ராஃபிட். இந்த பொசிஷன் நான் எப்போ நம்ம எடுத்தேன்? இந்த பாருங்கள், 21/1 எடுத்திருக்கேன். ஸோ செம. ஓகே, பரவாயில்ல. என்னோடய பொசிஷன் இவ்வளோ தான். நோ சேஞ்சஸ் டுடே. சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அது என்ன சொல்ல வந்தேன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருந்தேன், இப்போ நானாச்சும் ஸ்டாங்கிள் மாதிரி எடுத்திருக்கேன்னு வைங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டாங்கிள் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு எனது மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, 17,800 செல் பண்ணியிருக்கேன், 18,500 செல் பண்ணி ஓடிஎம்மில் ஒரு பியும் சியும் செல் பண்ணியிருக்கேன். ஸ்டாங்கிள் மாதிரி தான். மார்ஜினுக்காக ஒரு லாட் பை பண்ணியிருக்கேன் சென்டரில். ஓகே, அடுத்த மணியில் நான் பை பண்ண சொல்ல அடுத்த மணி இப்போ தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ இது ஓகே. இது வந்து ஒரு மீடியமாக ஒரு ஸ்டாங்கிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்டாடல் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. சாரி, மணி ஆகிட்டு, தூக்கம் வந்துட்டு, மணி 2:15. ஓகே, இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதே இது வந்து நீங்கள் மேலே அந்த அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிற அது ஸ்ட்ராட்டஜி உண்டு. பாட்டமில் மூவ் ஆனால் அது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, புட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, கால் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, நிறைய எக்கச்சக்கம் இருக்குது. இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா கவர்டு புட்டு எடுத்திருக்கான். ஸோ கவர்டு புட்டு எடுக்க சொல்ல கவர்டு கால் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்துருப்பீங்களா, அதுக்கு ஆப்போசிட் கவர்டு புட்டு. அது என்னென்னா மார்க்கெட்டு கீழே இறங்குச்சுன்னா தலைவன் வந்து ப்ராஃபிட் அள்ளிடலான்னு நினச்சிருக்காப்புல. தலைவன் வந்து ஏன்னா 18,300 முடிய போயிட்டு கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சிருக்காப்புல. நேரத்துக்கு கீழேயும் இறங்கியிருக்கு, மேற்கொண்டு கீழே இறங்கும்னு நினச்சிருக்காப்புல. இன்றைக்கி மேலே போயிடுச்சு. ஸோ ஊருக்கே ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கவனுக்கு ப்ராஃபிட் வருது. அவன் தலையில் துண்டை போட்டு அழுதுட்டுருக்கான், எனக்கு மார்க்கெட் கீழே இறங்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கான். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரூத் என்னென்னா, மார்க்கெட் எவ்வளவு நம்மளை ஆட்டம் காட்டுது, எவ்வளவு அசைஞ்சு கொடுக்கு, எவ்வளவு சேட்டை பண்ணுது. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன லாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பழைய பொசிஷனுக்கு வந்தே தீரும். இன்கேஸ் இது என்ன ஒர்க் ஆகும்ன்றக்கு ஓகே பரவாயில்ல. மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போனாலும் இது வந்து 1 மந்த் வைப்போம். ஓகே, 1 மந்த்தாக பாருங்கள். மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போனாலும் மார்க்கெட் ஏறும். கண்டிப்பாக மார்க்கெட் ஏறும். ஏறுமா இல்லையோ பழைய பொசிஷனை ரீகெயின் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வைங்க, நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வைக்காதீங்க. அது எந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கும்னா ஊரே கொண்டாடும், நீங்கள் அல்ற மாதிரி இருக்கும். அது வேண்டாம். ஊரோட சேர்ந்த அளவும் இப்போ என்ன கெட்டு போச்சு. ஓகே, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு எதுனா கமெண்ட் பண்ணுங்கள்.